தொடக்கம் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள். ஆனால் நடந்ததையெல்லாம் கவனிப்பார்கள். அமைதியாக இருப்பார்கள். ஆனால் உள்ளே ஒரு தீப்பொறி எப்போதும் எரிந்து கொண்டிருக்கும். இவர்கள் சத்தம் இல்லாமல் நகரும் சக்தி. வேலை வாழ்க்கை அனுஷம் நட்சத்திரத்தவர்களின் வேலை பாணி வேகமில்லை, ஆனால் துல்லியம் அதிகம். ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பதற்கு முன் 10 முறை யோசிப்பார்கள். யாருக்கும் தெரியாமல் திட்டமிடுவார்கள். சரியான நேரம் வந்தால் ஒரே முடிவில் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள். மேலதிகாரிகளுடன் சில நேரம் மோதல் வரும். ஏனெனில் இவர்கள் அடங்கி போகும் வகை அல்ல. தங்கள் திறமைக்கு மதிப்பு கிடைக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். 30 வயதுக்கு பிறகு வேலை வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம் பொதுவாக வரும். அனுஷம் நட்சத்திரத்தவர்களின் அன்பு மெதுவாக ஆரம்பிக்கும். ஆனால் ஒரு முறை மனம் இணைந்தால் அது ஆழமாக இருக்கும். நம்பிக்கை அதுதான் இவர்களுக்கான அடிப்படை. ஏமாற்றத்தை மன்னிப்பது இவர்களுக்கு மிகவும் கடினம். அதனால் சில நேரம் உறவுகளில் தூரம் உருவாகலாம். குடும்ப பொறுப்புகளை யாரிடமும் சொல்லாமல் தனியாக சுமப்பார்கள். உள்ளுக்குள் காயம் இருந்தாலும் வெளியில் சிரிப்பை வைத்திருப்பார்கள். அனுஷம் நட்சத்திரத்தின் மிகப்பெரிய வலிமை மன உறுதி. விழுந்தாலும் மீண்டும் எழுந்து நிற்பார்கள். யாருக்கும் தெரியாமல் தங்களை வலிமையாக்கிக் கொள்வார்கள். ஆனால் ஒரு பலவீனம் உண்டு. அதிக சந்தேகம், அதிக கட்டுப்பாடு. எல்லாவற்றையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முயற்சிப்பார்கள். அதுவே சில நேரம் அவர்களுக்கே சுமையாக மாறும். வாழ்க்கை அனுஷம் நட்சத்திரத்தவர்களுக்கு சொல்லும் பாடம், எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. சில விஷயங்களை விட்டு கொடுத்தால், சில மனிதர்களை நம்பினால் வாழ்க்கை இன்னும் எளிதாகும். அமைதியாக நகரும் அனுஷம் சரியான நேரத்தில் தன் முழு. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெளியில் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு கட்டுப்படுத்தும் சக்தி இருக்கும். அவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள். ஆனால் பேசினால் அந்த வார்த்தை முடிவாகும். கேட்டை நட்சத்திரத்தின் முக்கிய குணம் தலைமை உணர்வு. இவர்கள் பிறந்ததே பொறுப்பை சுமப்பதற்காக. குடும்பத்தில் சிறிய வயதிலே ஒரு பெரிய பொறுப்பு இவர்கள் தோளில் விழும். அதை ஏற்றுக்கொண்டு புலம்பாமல் அமைதியாக நிற்பார்கள். இவர்கள் மனம் மிகவும் ஆழமானது. யாரையும் எளிதில் நம்ப மாட்டார்கள். ஆனால் ஒருவரை நம்பினால் அந்த நம்பிக்கை உயிர் போனாலும் உடையாது. துரோகம் வந்தால் அதை வெளியில் காட்ட மாட்டார்கள். அமைதியாக விலகுவார்கள். அந்த விலகல் மீண்டும் சேராத முடிவு. வேலை வாழ்க்கையில் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சாதாரண இடத்தில் நீண்ட நாள் இருக்க மாட்டார்கள். முடிவெடுக்க முடியாத வேலை இவர்களை சோர்வடைய செய்யும். அதனால் மேலாண்மை, நிர்வாகம், அதிகார பொறுப்புகள், தலைமை இடங்கள் இவர்களுக்கு பொருத்தமானவை. ஒரு விஷயத்தை கையில் எடுத்தால் முழுமையாக செய்து முடிப்பார்கள். ஆனால் உழைப்புக்கு மதிப்பு கிடைக்கவில்லை என்றால் அந்த இடத்தை ஒரு நொடியிலும் விட்டுவிடுவார்கள். பணம் இவர்களுக்கு முக்கியமில்லை, மரியாதை தான் முக்கியம். வாழ்க்கையில் கேட்டை நட்சத்திரம் பல சோதனைகளை சந்திக்கும். இளமையில் சுமை அதிகம். யாருக்காகவோ பல தியாகங்கள். இதனால் உள்ளுக்குள் கோபமும் தனிமையும் உருவாகும். ஆனால் அந்த வலியை யாரிடமும் காட்ட மாட்டார்கள். 30 வயதுக்கு பிறகு வாழ்க்கை மெல்ல மாறும். அவர்கள் அனுபவித்த வலி அவர்களை பலமாக மாற்றும். வீழ்ந்தாலும் மீண்டும் எழுவார்கள். யாரையும் குறை சொல்லாமல் தங்கள் பாதையை அமைதியாக கட்டுவார்கள். கேட்டை நட்சத்திரத்தின் பெரிய பலவீனம் அதிக கட்டுப்பாடு. எல்லாம் தங்கள் கையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ளாத வரை மன அமைதி கிடைக்காது. ஒரு நாள் அவர்கள் புரிந்து கொள்வார்கள், எல்லாவற்றையும் காப்பாற்றும் முயற்சியில் தங்களை இழக்கக்கூடாது என்று. இறுதியாக கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சத்தமாக ஜெயிப்பவர்கள் அல்ல, அமைதியாக உயர்வார்கள். அவர்களின் வெற்றி பேச்சாக இருக்காது, ஒரு நிலையாக இருக்கும். அமைதிதான் அவர். மூலம் என்பது வேறு. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்க்காதவர்கள். எதுவாக இருந்தாலும் அதன் அடிப்படை என்ன, வேறு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முயற்சிப்பவர்கள். மூலம் நட்சத்திரக்காரர்களின் குணநலன் நேர்மை. உண்மையை மறைக்க தெரியாது. பிடிக்காததை பிடித்தது போல நடிக்க மாட்டார்கள். அதனால் சில நேரங்களில் அவர்களின் வார்த்தைகள் கடினமாக இருக்கும். ஆனால் அந்த கடினத்துக்குள் பொய் இருக்காது. உள்ளுக்குள் வலிமையான மனமும் சுயமரியாதையும் இருக்கும். இவர்கள் சிந்திப்பது ஆழமாக. ஒரு விஷயம் தவறாக நடந்தால் யார் காரணம் என்று கேட்க மாட்டார்கள். எங்கே இருந்து தவறு ஆரம்பிச்சது என்று கேட்பார்கள். அதனாலதான் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பல நேரங்களில் எல்லாவற்றையும் உடைத்து புதிதாக ஆரம்பிக்க தயங்க மாட்டார்கள். வேலை வாழ்க்கையில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் சாதாரண கட்டுப்பாட்டுக்குள் அடங்கும் மனிதர்கள் அல்ல. ஆரம்ப காலத்தில் வேலை மாற்றங்கள் அதிகமாக இருக்கும். மேலதிகாரிகளுடன் கருத்து வேறுபாடுகள் வரும். சரியில்லை என்று நினைத்தால் அதை நேரடியாக சொல்லிவிடுவார்கள். அது சில நேரம் சிக்கலை உருவாக்கும். ஆனால் காலம் செல்ல செல்ல பிரச்சனையை வேரோடு சரி செய்யும் திறன் அவர்களை தனியாக உயர்த்தும். ஆராய்ச்சி, சட்டம், மருத்துவம், ஆன்மீகம்
அல்லது தனித்தொழில், இந்த துறைகளில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பிரகாசிப்பார்கள். மற்றவர்கள் பார்ப்பதை விட ஆழமாக பார்ப்பதே அவர்களின் உண்மையான பலம். வாழ்க்கையிலும் உறவுகளிலும் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தீவிரமானவர்கள். அன்பு என்றால் முழுமையாக, நம்பிக்கை உடைந்தால் மீண்டும் பழையபடி மாறுவது அவர்களுக்கு கடினம். பாசம் அதிகமானால் அதை மென்மையாக வெளிப்படுத்த தெரியாமல் சில நேரங்களில் காயப்படுத்தி விடுவார்கள். குடும்பத்தில் பொறுப்பு அதிகம், சுமைகளை தனியாக தூக்கும் பழக்கம் உண்டு. நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளுக்குள் நிறைய பாரம் சுமப்பார்கள். மூலம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாடம் ஒன்றுதான். உண்மையை சொல்ல வேண்டும், ஆனால் அதை உடைக்கும் விதத்தில் அல்ல, கருணையோடு சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லாவற்றையும் உடைத்தே மாற்ற வேண்டும் என்ற அவசரம் தேவையில்லை. சில மாற்றங்கள் அமைதியாகவும் நடக்கும். வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மூலம் நட்சத்திரக்காரர்கள் பெரிய மாற்றத்தை சந்திப்பார்கள். அந்த மாற்றத்திற்கு பிறகு அவர்கள் முன்னை போல் இருக்க மாட்டார்கள். அதிக அமைதி, அதிக தெளிவு, மற்றவர்களுக்கு வழிகாட்டும் சக்தி, இவை அனைத்தும் இயல்பாக வரும். மூலம் நட்சத்திரக்காரர்கள் விதை அல்ல, அவர்கள் வேர். வேர் வலுவானால் எத்தனை புயல்கள் வந்தாலும் மரம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையை மெதுவாக ஆரம்பிப்பார்கள். ஆனால் ஒருமுறை முன்னேறத் தொடங்கினால் அவர்கள் நிற்கவே மாட்டார்கள். இவர்களின் முக்கிய குணம் உறுதி. நான் எடுத்த முடிவு எந்த தடையும் வந்தாலும் நிறைவேற வேண்டும் என்ற எண்ணமே இவர்களின் உள்ளார்ந்த சக்தி. பூராடம் நட்சத்திரத்தினர் வார்த்தைகளை விட செயல்களை நம்புவார்கள். அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் செய்து காட்டுவார்கள். பொய், நடிப்பு, மேற்பரப்பு புகழ் இவை இவர்களுக்கு பிடிக்காது. வேலை வாழ்க்கை பற்றி பேசினால் பூராடம் நட்சத்திரத்தினருக்கு ஆரம்பத்தில் தாமதம் இருக்கும். வேலை கிடைக்கலாம், ஆனால் உயர்வு மெதுவாக வரும். ஆனால் அந்த உயர்வு வந்த பிறகு அது நிலையான உயர்வு. ஒரு நாள் பெயர், மறுநாள் மறைவு. அந்த மாதிரியான வெற்றி இவர்களுக்கு இல்லை. அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் வேலை எதுவாக இருந்தாலும் அதில் முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்வார்கள். பாதியில் விட்டுவிட மாட்டார்கள். இதனால் தான் மேலதிகாரிகளின் நம்பிக்கை மெதுவாக ஆனால் உறுதியாக கிடைக்கும். இவர்களுக்கு பொருத்தமான வேலைகள், பொறுப்பு தேவைப்படும் துறைகள், அமைப்பு, நிர்வாகம், திட்டமிடல் அல்லது நீண்டகால உழைப்பு தேவைப்படும் பணிகள். வாழ்க்கையில் பூராடம் நட்சத்திரத்தினர் குடும்பத்தின் தூணை போல இருப்பார்கள். யாராவது விழுந்தால் அவர்களை தாங்கி நிற்பவர் இவர்கள்தான். தங்களின் ஆசைகளை கூட குடும்ப நலனுக்காக ஒதுக்கி வைப்பார்கள். அதனால் சில நேரங்களில் எனக்கே நான் வாழவில்லை என்ற உணர்வு இவர் களுக்குள் உருவாகும். வெளியில் கடினமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் மென்மையான இதயம் கொண்டவர்கள். அதை வெளிப்படுத்த தெரியாததால் சிலர் இவர்களை தவறாக புரிந்து கொள்வார்கள். உறவுகள் மற்றும் காதலில் பூராடம் நட்சத்திரத்தினர் மிகவும் மெதுவாக நுழைவார்கள். ஆனால் ஒருமுறை நம்பிக்கை வந்துவிட்டால் அந்த உறவு ஆழமாகும். காதலிலும் பொறுப்புணர்ச்சி, உறுதியில் நேர்மை. ஆனால் அதிக கட்டுப்பாடு சில நேரங்களில் தூரத்தை உருவாக்கலாம். பூராடம் நட்சத்திரத்தின் வாழ்க்கை பாடம் பிடிவாதத்தை விட சிறிது நெகிழ்வை கற்றுக்கொள்வது, அனைத்தையும் தனியாக சுமக்காமல் பகிர்ந்து கொள்ள கற்றுக்கொள்வது, உணர்ச்சிகளை உள்ளுக்குள் பூட்டி வைக்காமல் சொல்லத் தொடங்கினால் வாழ்க்கை இன்னும் லேசாகும். இறுதியாக ஒன்று, பூராடம் நட்சத்திரத்தினர் மின்னும் பட்டாசுகள் அல்ல, மெதுவாக எரிந்து நீண்ட நேரம் ஒளி தரும் தீபங்கள். அவர்களின் உத்திராடம் நட்சத்திரம் தொடங்கியதை முடிக்கும் சக்தி என்று சொல்லப்படுவது உத்திராடத்தின் அடையாளம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக உயர்ந்தாலும் இறுதியில் உறுதியான வெற்றியை அடைவார்கள். உத்திராடம் நபர்கள் மிகவும் நிலைத்த மனம் கொண்டவர்கள். ஒருமுறை தீர்மானித்தால் எத்தனை தடைகள் வந்தாலும் பின்னடைவதில்லை. பொறுப்புணர்வு இவர்களின் இயல்பு. வாக்குறுதி கொடுத்தால் அதை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் கடுமையானவர்கள். அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் பேசினால் அதில் எடை இருக்கும். அமைதியாக இருந்து சரியான நேரத்தில் செயல்படுவார்கள். தன்னம்பிக்கை உள்ளவர்கள். அதே நேரத்தில் அகந்தை இல்லாமல் நடந்து கொள்வது இவர்களின் பெரிய பலம். உத்திராடம் நட்சத்திரத்தினர் வேலைக்குள் நம்பிக்கைக்குரிய மனிதர்கள். மேலாளிகள் இவர்களை பணி முடிப்பவர் என்று நம்புவார்கள். நிர்வாகம், அரசு, வேலை மேலாண்மை தொடக்கத்தில் முன்னேற்றம் மெதுவாக இருக்கும். ஆனால் ஒரு கட்டத்தில் நிலைமை மாறும். அப்பொழுது வளர்ச்சி திடீரென்று வேகம் எடுக்கும். பாதியில் வேலை விட்டு விடுவது இவர்களின் இயல்பு அல்ல. கஷ்டமான வேலைகளில் கூட நான் செய்து முடிப்பேன் என்ற மனநிலை இருக்கும். வாழ்க்கையில் ஆரம்ப காலம் சற்று போராட்டமாக இருக்கலாம். பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்ப சுமை, வேலை சுமை இரண்டையும் சமாளிக்க வேண்டிய சூழல் வரும். ஆனால் இந்த அனுபவங்களே இவர்களை உள்ளார்ந்த வலிமை கொண்டவர்களாக மாற்றும். காலம் செல்ல செல்ல வாழ்க்கை நிலையாகும். பொருளாதாரம் மெதுவாக உயர்ந்து பாதுகாப்பான நிலை உருவாகும். சொத்துக்கள், வீடு, நிலையான வாழ்க்கை இவை பின்னர் கிடைக்கும்.
உத்திராடம் நபர்களின் வாழ்க்கை தாமதமான வெற்றி, நிலையான அமைதி. உத்திராடம் நபர்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்துவதில் சற்று மந்தம், ஆனால் அன்பு ஆழமாக இருக்கும். ஒரு முறை நம்பிக்கை வைத்தால் உயிர் வரை உறவுகளை காப்பாற்றுவார்கள். குடும்பத்திற்கு முக்கியத்துவம் அதிகம். தனது ஆசைகளை விட குடும்ப நலனை முன்னிலைப்படுத்துவார்கள். உத்திராடம் நட்சத்திரத்தின் முக்கிய பாடம் பொறுமை பிளஸ் நிலைத்த தன்மை. நிரந்தர வெற்றி அவசரம் இவர்களின் பாதை அல்ல. மெதுவாக, உறுதியாக, அடிப்படை வலிமையுடன் செல்வதே இவர்களின் வெற்றி ரகசியம். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக உழைத்து நிலையாக உயர்ந்து இறுதியில் அனைவரும் மதிக்கும் இடத்தை அடைவார்கள். இவர்கள் வாழ்க்கை ஒரு மெதுவான பயணம். திருவோணம் நட்சத்திரம் ஒழுக்கம், பொறுப்பு, அமைதி, உயர்வு, இந்த 4 சொற்களால் வரையறுக்கப்படும் நட்சத்திரம். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறந்த நாளிலிருந்தே வாழ்க்கையை ஒரு பொறுப்பாக பார்க்கிறவர்கள். விளையாட்டு, வீண் செலவு, வீண் பேச்சு இவையெல்லாம் இவர்களிடம் குறைவாகவே இருக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மிகவும் அமைதியானவர்கள். ஆனால் அந்த அமைதிக்குள் ஒரு வலுவான மன உறுதி இருக்கும். அவர்கள் பேசுவதை காட்டிலும் செய்வதையே அதிகம் விரும்புவார்கள். ஒரு வார்த்தை சொன்னால் அதை நிறைவேற்றாமல் விடமாட்டார்கள். நேர்மை இவர்களின் அடையாளம். யாருக்கும் தீங்கு செய்ய மாட்டார்கள். ஆனால் யாராவது தவறு செய்தால் அதை அமைதியாக தவிர்ப்பார்கள். சண்டை இவர்களின் வழி அல்ல. திருவோணம் நட்சத்திரத்தினருக்கு வேலை வாழ்க்கை என்பது ஒரு பொறுப்பு. சேவை, அரசு வேலை, நிர்வாகம், மேலாண்மை, கணக்கியல், பொறியியல், கல்வி, ஆலோசனை, வழிகாட்டல் இவையெல்லாம் இவர்களுக்கு மிகவும் ஏற்ற துறைகள். மெதுவாக தொடங்கினாலும் நிலைத்த உயர்வு இவர்களின் தன்மை. ஒரே இடத்தில் நீண்ட காலம் உழைத்து மரியாதையுடன் உயர்வை அடைவார்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் உறவுகளில் மிகவும் நம்பிக்கையானவர்கள். அன்பை வெளிப்படையாக காட்ட மாட்டார்கள். ஆனால் தேவைப்படும் நேரத்தில் அவர்கள் இருப்பதே பெரிய அன்பின் சான்று. குடும்பத்திற்காக தங்களுடைய ஆசைகளையே பலமுறை ஒதுக்கி விடுவார்கள். இதனால் சில நேரங்களில் உள்ளுக்குள் சோர்வு ஏற்படலாம். அதிக பொறுப்பு எடுத்துக்கொள்வது இவர்களின் பெரிய பலவீனமும் கூட. எல்லாவற்றையும் நான் தான் செய்ய வேண்டும் என்று நினைப்பதால் மன அழுத்தம் சேரும். உணர்ச்சிகளை வெளியில் சொல்லாமல் உள்ளே வைத்துக் கொள்வார்கள். அதை விடுவிக்க கற்றுக்கொண்டால் வாழ்க்கை இன்னும் இலகுவாகும். எல்லாவற்றையும் சுமக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரம் விட்டு கொடுத்தால்தான் அமைதி கிடைக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஒரு நாளில் பிரகாசிக்க மாட்டார்கள். ஆனால் ஒரு வாழ்நாள் முழுக்க ஒளிர்வார்கள். அமைதியாக, ஒழுக்கமாக, நிலைத்த வெற்றியை நோக்கி நடந்து செல்லும். அவ்விட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இயக்கமும் வேகமும் சாதனை மனமும் கொண்டவர்கள். இவர்கள் ஒரு இடத்தில் நீண்ட நேரம் நிற்பவர்கள் அல்ல. எப்போதும் முன்னே செல்ல வேண்டும், ஏதாவது ஒன்றை அடைய வேண்டும் என்ற உள் அழுத்தம் இவர்களை நகர்த்தி கொண்டே இருக்கும். அவ்விட்டம் நபர்களின் அடிப்படை குணம் நான் சாதிக்க வேண்டும் என்பதே. தலைமை பொறுப்பு எடுத்துக்கொள்வார்கள். மற்றவர்களை வழிநடத்த தெரிந்தவர்கள். கூட்டத்தில் தனியாக தெரியுறவர்கள். தைரியமான முடிவுகளை எடுப்பவர்கள். ஆனால் அந்த தைரியம் சில நேரங்களில் அவசரமாக மாறிவிடும். அவ்விட்டம் நபர்கள் வேகமாக யோசிப்பார்கள். உடனடி தீர்வு தேடுவார்கள். காத்திருப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இப்போது வேண்டாம், இப்போதே வேண்டும் என்ற மனநிலை அதிகம். அதனால் சில சமயங்களில் சரியான வாய்ப்பை முன்னதாகவே கெடுத்துக்கொள்ளும் அபாயமும் உண்டு. அரசு வேலை, அரசியல், விளையாட்டு இவர்கள் தலைமை பொறுப்பு இல்லாத இடத்தில் நீண்ட நாட்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். கட்டளை போடுவது இவர்களுக்கு பிடிக்கும். ஆனால் கட்டளை ஏற்க வேண்டிய நிலை வந்தால் மனதில் சலிப்பு உருவாகும். அவ்விட்டம் நபர்கள் உள்ளுக்குள் அன்பு அதிகம் வைத்திருப்பார்கள். ஆனால் அதை சொல்லித் தெரிவிப்பதில் சிறிது பலவீனம். அன்பை செயலால் காட்டுவார்கள். பாதுகாப்பு உணர்வு அதிகம். குடும்பத்துக்காக போராடுவார்கள். ஆனால் அதிக கட்டுப்பாடு உறவுகளை காயப்படுத்தும். என்ன சொல்றேனோ அதுதான் சரி என்ற எண்ணத்தை சற்றே குறைத்தால் உறவுகள் இன்னும் அழகாகும். தைரியம், வேகம், தலைமை திறன் கூட்டத்தில் முன்னணி அவசரம், பொறுமை குறைவு,
அவ்விட்டம் நட்சத்திரத்தின் முக்கிய வாழ்க்கை பாடம். வேகம் பிளஸ் பொறுமை நிலைத்த வெற்றி. வேகமாக ஓடுவது தவறு இல்லை. ஆனால் எங்கு நிற்க வேண்டும், எப்பொழுது காத்திருக்க வேண்டும் என்று தெரிந்தால் அவ்விட்டம் நபர்களை யாராலும் தடுக்க முடியாது. அவ்விட்டம் நட்சத்திரம் வெற்றி பெற பிறந்த நட்சத்திரம். ஆனால் அந்த வெற்றி நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சிறிது பொறுமை, சிறிது அமைதி இவைகளையும் சேர்த்து கொள்ள வேண்டும். சதயம் நட்சத்திரம் கொண்டவர்கள் சாதாரண வாழ்க்கையை விட வேறுபட்ட ஆழமான சிந்தனையுள்ள வாழ்க்கை வாழ்பவர்கள். இவர்கள் உள்ளுக்குள் ஒரு அறிவாளி, வெளியில் ஒரு அமைதியான மனிதர். சதயம் அடிப்படை குணம். சதயம் நட்சத்திரக்காரர்கள் சுய சிந்தனை, சுய வழி, சுய முடிவு என்று வாழ்பவர்கள். கூட்டத்தை பின்பற்ற மாட்டார்கள். தங்கள் பாதையை தாங்களே உருவாக்குவார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு ஆழமாக யோசிப்பார்கள். இவர்கள் பேசுவது குறைவு, ஆனால் யோசிப்பது அளவுக்கு மீறியது. மனநிலை மற்றும் குணாதிசயம். சதயம் நபர்களின் மனம் ஒரு ஆழமான கடல் போல. வெளியே அமைதி, உள்ளே கேள்விகள், ஆராய்ச்சி, உண்மை தேடல். இவர்கள் பொய்யை வெறுப்பார்கள், நடிப்பை சகிக்க மாட்டார்கள், உண்மை பேசுவார்கள். சில நேரம் கடுமையாக. அதனால் சிலர் இவர்களை கடினமானவர் என்று நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் இவர்கள் நியாயமானவர். வேலை மற்றும் தொழில் வாழ்க்கை. சதயம் நட்சத்திரத்திற்கு ரூட்டீன் வேலை பொருந்தாது. இவர்களுக்கு ஏற்ற வேலைகள் ஆராய்ச்சி, டெக்னாலஜி, மருத்துவம், அறிவியல், சமூக சேவை, ஆன்மீகம், தனி தொழில். இவர்கள் கட்டுப்பாட்டுக்குள் வேலை செய்ய விரும்ப மாட்டார்கள். சுதந்திரம் இருந்தால்தான் முழு திறனையும் காட்டுவார்கள். ஆரம்பத்தில் வாழ்க்கை மெதுவாக நகரும், ஆனால் ஒரு முறை உயர்ந்தால் திடீரென பெரிய உயர்வு. அன்பு மற்றும் உறவுகள். சதயம் நபர்கள் அன்பை வார்த்தையால் காட்ட மாட்டார்கள், செயலில் காட்டுவார்கள். நம்பிக்கையை முக்கியமாக நினைப்பார்கள். உண்மையில்லாத உறவு வேண்டாம். ஒரு முறை மனம் வைத்தால் முழுமையாக அர்ப்பணிப்பார்கள். ஆனால் பொய், ஏமாற்றம், நம்பிக்கை துரோகம் இவையெல்லாம் வந்தால் அந்த உறவை அமைதியாக முடித்து விடுவார்கள். வாழ்க்கை சவால்கள். சதயம் நட்சத்திரத்தின் பெரிய சவால் அதிக சிந்தனை, தனிமை, மன அழுத்தம். இவர்கள் எல்லாவற்றையும் மனத்தில் சேர்த்து கொள்வார்கள், பகிர்ந்து கொள்ள மாட்டார்கள். இதனால் சில நேரம் உள் போராட்டம் அதிகமாகும். வாழ்க்கை பாடம். சதயம் நட்சத்திரத்திற்கு வாழ்க்கை சொல்லும் முக்கிய பாடம். அனைத்தையும் தனியாக சுமக்க வேண்டாம். உதவி கேட்க கற்றுக்கொள்ள வேண்டும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்த வேண்டும். ஓய்வையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இவர்கள் அமைதியை தேர்ந்தெடுத்தால் வாழ்க்கை தானாக சரியாகும். இறுதி உண்மை. சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த உலகத்தை மாற்ற வந்தவர்கள். கேள்வி கேட்பவர்கள், பழைய முறை களை உடைப்பவர்கள், புதிய சிந்தனையை உருவாக்குபவர்கள். அவர்களின் பாதை சில நேரம் தனிமையாக இருக்கும், ஆனால் அந்த பாதை தான் பெரிய மாற்றத்திற்கான பாதை. அமைதியாக இருங்கள், உண்மையாக இருங்கள். உங்கள் நேரம் கண்டிப்பாக வரும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாதாரணமாக தோன்றினாலும் உள்ளுக்குள் ஒரு ஆழமான சிந்தனை கடல் கொண்டவர்கள். இவர்கள் வாழ்க்கையை மேலோட்டமாக பார்க்க மாட்டார்கள். எதற்காக, ஏன் இப்படிதான் என்று கேட்கும் மனம் இவர்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பூரட்டாதி மனிதர்கள் உணர்ச்சி சரிவு இரண்டையும் இணைத்தவர்கள். ஒரு பக்கம் கருணை, மனித நேயம், உதவி மனம். மற்ற பக்கம் கடுமையான உண்மை, நேர்மை, துணிச்சல். அநியாயத்தை பார்த்தால் மௌனமாக இருக்க முடியாது. அதற்காக தனிமை வந்தாலும் பூரட்டாதி அதை ஏற்றுக்கொள்வார். இவர்கள் வாழ்க்கை எளிதாக ஓடாது. பல முறை மன உடைப்பு, நம்பிக்கை சோதனை. நான் சரியா போகிறேனா என்ற குழப்பமானால் ஒவ்வொரு முறையும் உள்ளிருந்து எழுந்து நிற்பார்கள். பூரட்டாதியின் வாழ்க்கை ஒரு மெதுவான புரட்சியைப் போல. வெளியில் அமைதி, உள்ளே பெரிய மாற்றம். பூரட்டாதி நட்சத்திரத்திற்கு பணம் மட்டுமே முக்கியமில்லை. அர்த்தமுள்ள வேலை, மன நிறைவு தரும் வேலை, மாற்றம் செய்யக்கூடிய வேலை, இவையே இவர்களை ஈர்க்கும். ஆசிரியர், ஆலோசகர், மருத்துவர், சமூக சேவையாளர், எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர். இந்த பாதைகளில் பூரட்டாதி தனி முத்திரை பதிப்பார். பூரட்டாதி ஒருவரை நேசித்தால் முழுமையாக நேசிப்பார். ஆனால் பொய்யை பொறுத்து கொள்ள மாட்டார். உண்மையில்லாத உறவு, சுயநலம் நிறைந்த அன்பு
இவைகளை மெதுவாக விட்டுவிடுவார். தனிமை வந்தாலும் தன்னிலை இழக்க மாட்டார். அவர்களின் அமைதி அவர்களின் வலிமை. பூரட்டாதியின் வாழ்க்கை பாடம் இதுதான். உலகத்தை மாற்றுவதற்கு முன் உன்னை நீ மாற்றிக்கொள். அவர்கள் மெதுவாக நடப்பார்கள், ஆனால் நிலையாக முன்னேறுவார்கள். பூரட்டாதி அமைதியான புரட்சியாளர், ஆழமான சிந்தனையாளர். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆழம் கொண்ட அமைதியான ஆளுமைகள். அவர்கள் பேசுவதற்குள் சிந்திப்பவர்கள். வெளியில் அமைதி, உள்ளே உறுதியான தீ. இவர்கள் மெதுவாக நகர்ந்து நிலையாக வெற்றி பெறும் வகை. உத்திரட்டாதி நபர்கள் அதிகமாக பேச மாட்டார்கள், ஆனால் பேசினால் அதில் அர்த்தம் இருக்கும். அவர்களுக்கு பொய் பிடிக்காது, நடிப்பு பிடிக்காது, தேவையற்ற உறவுகள் வேண்டாம். ஒருவரை நம்பினால் முழுமையாக நம்புவார்கள், ஆனால் நம்பிக்கை உடைந்தால் அமைதியாக விலகிவிடுவார்கள். இவர்கள் உணர்ச்சிகளை வெளியில் காட்ட மாட்டார்கள், ஆனால் உள்ளுக்குள் எல்லாம் சேமித்து வைத்திருப்பார்கள். இதனால் சில நேரம் மன அழுத்தம், தனிமை, யாரும் புரியாத உணர்வு. ஆனால் இந்த அமைதியே அவர்களின் மிகப்பெரிய பலம். உத்திரட்டாதி நட்சத்திரம் பொறுப்பான வேலைகளுக்கு மிகச் சிறந்தது. இவர்களுக்கு ஏற்ற துறைகள்: நிர்வாகம், ஆராய்ச்சி, கல்வி, ஆன்மீகம், மருத்துவம். இவர்கள் மெதுவாக உயர்வார்கள், ஆனால் ஒருமுறை உயர்ந்தால் அங்கே இருந்து கீழே விழமாட்டார்கள். உத்திரட்டாதி நபர்கள் உறவுகளில் மிக நியாயமானவர்கள். அவர்கள் எதிர்பார்ப்பு, உண்மை, நம்பிக்கை, அமைதி. அதிக சண்டை, அதிக நாடகம் இவர்களுக்கு பிடிக்காது. காதல் மற்றும் திருமணத்தில் தாமதமாக கிடைத்தாலும் நிலையான உறவு கிடைக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தின் முக்கிய வாழ்க்கை பாடம்: அமைதி பலவீனம் இல்லை, அமைதி ஒரு சக்தி. உங்களை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் உங்களை புரிந்து கொண்டால் போதும். மெதுவாக சென்று நிலையாக வெற்றி பெறுங்கள். உத்திரட்டாதியின் உயர்வு. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அமைதியாக வாழ்ந்தாலும் அவர்களின் உள்ளே பெரிய கருணையும் ஆழமான புத்திசாலி தனமும் இருக்கும். இவர்கள் சத்தமாக பேச மாட்டார்கள், ஆனால் அவர்களின் செயல்கள் மெதுவாகவும் உறுதியானவையாகவும் முன்னேறும். குணாதிசயம்: ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் மிகவும் மென்மையான மனம் கொண்டவர்கள். பிறரை காயப்படுத்த விரும்ப மாட்டார்கள், யாரையும் அவமதிக்க மாட்டார்கள், உதவி செய்ய தயங்க மாட்டார்கள், மனசுக்குள் எல்லாவற்றையும் வைத்துக் கொள்வார்கள். அவர்களின் பலவீனம் என்னவென்றால் அதிகமான கருணை. தவறான மனிதர்களிடம் அதிக நம்பிக்கை வைப்பார்கள், ஆனால் ஒரு முறை விழித்து கொண்டால் அவர்கள் மீண்டும் பழையவர் அல்ல. ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் சேவை சார்ந்த வேலைகளில் மிக சிறப்பாக இருப்பார்கள். உதாரணமாக மருத்துவம், கல்வி ஆலோசனை, கலை, இசை, எழுத்து, சமூக சேவை, ஆன்மீகத்துறை. இவர்கள் மேலாளராக இருந்தால் அதிக கட்டளை போட மாட்டார்கள், அமைதியாக வழிகாட்டுவார்கள். அதனால் கீழ் வேலை செய்பவர்கள் இவர்களை மதிப்பார்கள். இவர்கள் வாழ்க்கையில் வெற்றி தாமதமாக வரும், ஆனால் வந்தால் அது நிலைத்த வெற்றி. ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் பணத்தை தேடி ஓட மாட்டார்கள், ஆனால் பணம் இவர்களை தேடி வரும். ஆரம்பத்தில் செலவுகள் அதிகம், குடும்ப பொறுப்புகள், பிறருக்காக தியாகம். நடுத்தர வயதுக்கு பிறகு நிதிநிலை, உறுதி, சொத்து, மனநிம்மதி. வாழ்க்கையில் இவர்களுக்கு அமைதி, செல்வம். ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் உண்மையான அன்பு விரும்புவார்கள், உணர்ச்சி வசப்படுவார்கள், எளிதில் இணைவார்கள். பிரிவு அவர்களை ஆழமாக பாதிக்கும். அவர்கள் காதலில் அதிகம் கொடுப்பவர்கள், ஆனால் வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு முக்கிய பாடம் கற்றுத்தரும்: அனைவரும் உங்களைப் போல நல்லவர்கள் அல்ல. இந்த பாடத்தை கற்றுக்கொண்ட பிறகு அவர்கள் காதலும் உறவுகளும் மிகவும் சமநிலையாக மாறும். ரேவதி நட்சத்திரத்தின் முக்கிய வாழ்க்கை பாடம்: அமைதி பலவீனம் அல்ல. அமைதியாக இருப்பவர்கள் தோற்றவர்கள் இல்லை, அவர்கள் சரியான நேரம் வரை காத்திருப்பவர்கள். கற்றுக்கொள்ள வேண்டியது: எல்லோருக்கும் உதவ வேண்டாம், எல்லாவற்றையும் சொல்ல வேண்டாம். உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்ளுங்கள். ரேவதி நட்சத்திரம் உள்ளவர்கள் வாழ்க்கையில் மெதுவாக உயர்வார்கள், அமைதியாக வெல்வார்கள், இறுதியில் அனைவரும் மதிப்பார்கள். அவர்கள் பயணம் சத்தமில்லாதது, ஆனால் முடிவு ஒளியால் நிரம்பியது. அமைதியாக உயர்வதே ரேவதி நட்சத்திரத்தின் உண்மையான சக்தி.